ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கார்டன்ட்ட நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஒரே பரபரப்பாக எண்டிங்கை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேடிஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் அடிச்சுட்டு என்னங்கிறத பார்ப்போம். எல்லாம் பாருங்களேன், ஒருத்தி ப்ளூ, ஒருத்தி எல்லோ, ஒருத்தி நின்று அடித்தோன்னு வச்சோங்க. ஓ கோஸ்ட் மக்களே, கோஸ்ட்டு பாருங்களேன், கொஞ்சம் அப்கிரேடு. அதை விட இந்த கொம்பு முளைச்ச 4 கை, ஒரு 2 கொம்பா, ஏற்கனவே இருந்த கோஸ்ட்டு அதுவே தான் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ இந்த கோஸ்ட்டை எப்படி தாக்கு பிடிக்க போகிறேன்னு தெரியல. ஸோ கார்டன்ட்ட போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்ற வேண்டியதான். போடுங்க. இப்போ அந்த சுற்றிலும் அந்த இது இருக்குது, கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பவர் சப்ளை வரும்னு நினைக்கிறேன். இது இந்த கேஜா இல்லை அடுத்த கேஜா என்னன்னு தெரில. ஸோ எனக்கு அடுத்த கேஜ் தான் நினைக்கிறேன். 2 கேஜ் வரும் மக்களே, இந்த கேஜ் இல்லாமல் அடுத்த கேஜ். அதில் வந்து பவர் சப்ளை கொடுத்துருப்பானுங்க. அதில் போய் அடித்தோன்னு வச்சாங்களேன், சும்மா தெரிச்சிடும். அதனால் அந்த ஸ்டேஜை மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும். ஸோ அந்த பேயை பட்டு அடிச்சுவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், லேடி எங்கேயோ இருக்கிறா. நான் பாட்டுக்கு பவரை காட்டி கார்டன் டெத்தெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்களேன், முன்னாலாம் தடுக்க மாட்டாளுங்க, எப்போயாவது தான் தடுப்பாளுங்க, அடி வாங்கிட்டே இருப்பாளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துக்கிட்டே இருக்காளுங்களே, ரொம்ப தப்பாச்சு. பாருங்களேன், ஒவ்வொரு அடி அடிக்கும் போது ஒரு மாதிரி இந்த ஒரு இது மியூசிக், இது என்ன கம்ப்யூட்டர் வாய்ஸ், ரோபோ வாய்ஸ் மாதிரி கேட்குது. எல்லோ கார்டு கிடச்சிருக்குங்க. எல்லோ கார்டு தான் இந்த 2 முட்டை ஏறும். ஸோ அதையும் எடுத்துகிட்டாச்சு. அடுத்த 2 காமெடி பீஸ் தான். இவனுங்களை எத்தனை தடவை தான் அடிக்கிறதுன்னு எனக்கும் தெரில. ஆனால் காமெடி பீஸாக இருந்தாலும் பாருங்கள் மக்களே, ஜம்ப் பண்ணி பெரிய கராத்தே மாஸ்டர் மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு பவர் ஒன்று ஆர்வம் நிறுத்தி ஒரு பவர் ஒன்று போடுவோமா? ஏதாவது 1 இன்ச் பஞ்சு, இல்லைன்னா வைல்டு பிச்சு, 100 ஃபிஸ்ட்டு, ஏதாவது ஒன்று போடுவோமா? வேணாம் விடுங்க, முட்டியே சாப்பிடிச்சிடும். பாக்ஸு தான் இருக்குது, 2 பாக்ஸை தூக்கி போட்டாலே போய் சேர்ந்துருவானுங்க. வீக்கான பாடியை வச்சுக்கிட்டு என்கிட்ட வரானுங்க பாருங்கள். ஸோ காயின்ஸ்லாம் கிடைக்குது மக்களே, இந்த வெள்ளி காயின்ஸு, அப்புறம் ப்ரோன்ஸ் காயின்ஸு, இந்த மாதிரி நிறையா கிடைக்கிது. ஸோ நம்ம கையிலையும் இந்த சூலாயுதம் ஒன்று கிடச்சிருக்கு. சூலாயுதத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போவோம். இதுக்கப்புறம் யார் வருவா? அதாங்க நான் சொன்ன மாதிரி அந்த கேஜ் வரும்னு நினைக்கிறேங்க. இந்த பவர் சப்ளை வச்ச கேஜ் வரும்னு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, அதே தான் மக்களே. யார் இது? ஒரு பைத்திய சரியான தத்தியாக இருப்பான் நாட்டுக்கு. ஆள் பார்க்க தான் மக்களே அப்படி இருப்பான், ஆனால் 4 அடியிலே செத்துருவான் மக்களேங்க. பாருங்களேன், என்ன நாட்டம் கட்டான்னு என்னென்ன வித்த காட்டுறான் பாருங்களேன். என்ன வித்த காட்டினாலும் என்கிட்ட நடக்காது அடை தம்பி. அவ்வளோதாங்க, என்னங்க 2 அடியில் செத்துட்டான். இப்போ யார் வரா? இப்போ ஒரு இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவன் சின்ன தத்தினா அவன் பெரிய தத்தி, மண்ணு மாதிரி இருப்பாங்க. சொன்னேன் பார்த்தீங்களா, பவர் சப்ளை அடித்து இப்போ எனக்கு லைஃபை குறைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் சொன்னேன். ஒரு 1 இன்ச் பஞ்சு போடுவோமா? அதே தான் பேர்டு. பாருங்கள் எப்படி தெரிக்கிறான் பாருங்கள். எப்படி ஒரு பாதி லைஃபாவது குறைஞ்சிருக்கும் மக்களே. ஸோ இந்த கார்டை எடுத்துக்கிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து அவன் மேலே போட்டு மறுபடியும் ஒரு 1 இன்ச் பஞ்சு. அவ்வளோதான் மக்களே, போய் சேர்ந்துட்டான். இந்த பாக்ஸ் ஏதோ புதுசாக நமக்கு அது டெக்னிக் ஓப்பன் ஆகிருக்கு மக்களே. சரி, இந்த கோல்டு காயின் எடுத்துக்கிட்டு, இப்போ தான் கோல்டு காயின் கிடைக்குதா? இதுக்கு முன்னாடி கிடச்சிச்சா? நான் சரியாக கவனிக்கவே இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து அடிக்கடி இந்த வெள்ளி காயினும் ப்ரான்ஸ் காயினும் அது மாதிரி தான் கிடைக்கும். பட் ஆனால் கோல்டு காயின் எதுவும் கிடச்சிருக்காட்டுக்கு. சரி, ஓகே மக்களே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.